இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன். இன்னையிலேருந்து ஜாவா ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு HTML CSS முடிஞ்சிருச்சு. ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் தான் ரியாக்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரியாக்டோட அடித்தளம். அதுக்கான ஒரு இன்ட்ரோ இங்கே இருக்குது. JavaScript is a versatile high-level programming language that is a core technology of the World Wide Web alongside HTML and CSS. அப்போ வேர்ல்டு வைட் வெப்னா என்னது? சும்மா ஷார்ட்டாக சொன்னோம்னா நீங்கள் பார்க்குறோம்னா www. இன்டர்நெட், சரியா? அலாங்சைடு HTML அண்ட் CSS இதோட சேர்ந்தது தான், இதோட கோர் டெக்னாலஜி தான் என்னது? ஜாவா ஸ்கிரிப்ட். It is primarily known for adding interactivity and dynamic behavior to websites, but its use has expanded to cover server-side development, mobile apps, and more. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட கோர் டெக்னாலஜி என்னதுன்னா இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் HTML அண்ட் CSS இதோட ஒர்க் பண்ணுறது தான் என்னது? ஜாவாஸ்கிரிப்டோட வேலை. இது ப்ரைமரியாக என்ன வேலை பண்ணும் அப்படின்னா இன்ட்ராக்டிவிட்டி அண்ட் டைனமிக் பிஹேவியர். இப்போ இன்ட்ராக்டிவிட்டி அண்ட் டைனமிக் பிஹேவியர்னா என்னது? ஒரு வெப்சைட்டுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் போகிறோம்னு வச்சுக்கோங்க. சும்மா ஏதோ ஒரு இப்படி வீடியோவை கிளிக் பண்ணுறேன், இல்லைங்க ஹோவர் பண்ணும்போது எனக்கு வீடியோ ப்ளே ஆகுது. இப்படி கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த வீடியோ போகுதுல. Running a business isn't easy. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குதுல்ல, இதுதான் இன்ட்ராக்டிவிட்டி. அந்த பேஜோட நான் என்ன பண்ணுறேன்? இன்ட்ராக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், அல்லது சர்ச் பாக்ஸில் போய் ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைப் பண்ணுற வேல்யூவை டைப் பண்ணும் போதே வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி, அல்லது ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு இன்ட்ராக்டிவிட்டி. அடுத்து டைனமிக் பிஹேவியர்னா, இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு என்கிட்ட ஒரு ஒரு 10 இமேஜ் இருக்கு, ஏதோ ஒரு 5 இமேஜ் இருக்கு. திரும்ப நான் ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்பறம் இன்னொரு 5 இமேஜ் எனக்கு வரணும், லோட் ஆகணும். எனக்கு டைனமிக்காக எனக்கு வந்து இமேஜஸை நான் வந்துட்டு என்னோட வெப்சைட்டில் காட்டணும். இந்த மாதிரியான பிஹேவியர்லாம் என்னது? டைனமிக் பிஹேவியர். அப்போ இனிஷியலாக பேஜஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இனிஷியலாக ஒரு பேஜ் எப்படி, வெப்சைட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்துட்டு வெறுமனே HTML CSS யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு நியூஸ் படிக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிளாக் ரீட் பண்ணுறதுக்கோ, அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் மட்டும்தான் இருக்குங்க. அதுக்கு ஸ்டைல் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம், இப்படிதான் இருக்கும். ஏதோ லைன் பை லைனாக இருக்கும். இனிஷியலாக இப்படி இருந்த பேஜ் வெப்சைட் இப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் இருக்குன்னா இங்கே ஒரு குட்டி பட்டனோ, இங்கே ஒரு சர்ச் பாக்ஸோ, இங்கே ஒரு ஃபார்ம் வச்சுட்டு அந்த ஃபார்மில் இருந்து சப்மிட் பண்ணும்போது டேட்டா வாங்கி நான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வெப்பேஜஸ் வந்துட்டு டைனமிக்காக மாறுது. டைனமிக்காக மாறுறதோட சேர்த்து இன்ட்ராக்டிவிட்டி ஆட் ஆகுது. இன்ட்ராக்டிவிட்டினா என்னது? இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன், அப்போ இன்னொரு பேஜுக்கு போகணும், அது நடக்கும். அல்லது இங்கே எதையோ ஒரு சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணும்போது எனக்கு டேட்டா, அது நான் சர்ச் பண்ணுறதுக்கு டேட்டா ரிலேட்டடான டேட்டா இங்கே எனக்கு விசிபிள் ஆகும். இப்போ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அதை பண்ணுது. ஸ்டாட்டிக்காக முன்னாடி இருந்த ஒரு வெப்சைட்டை இப்படி டைனமிக்காக மாற்றுறதுக்கு யார் வேணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வேணும். தான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போ இன்ட்ராக்டிவிட்டின்றது இங்கே பட்டன் கிளிக் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகள், அல்லது ஒரு ஃபார்மில் ஏதோ டேட்டா என்டர் பண்ணிவிட்டு யூஸர் அதை சப்மிட் பண்ணுறது, இதெல்லாமே இன்ட்ராக்டிவிட்டி தான். இப்போ இதை தர்றது யார் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் தருது. இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்லப்பா.
சரி, அப்போ அடுத்ததா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க ரன் ஆகும் அப்படின்னா ப்ரௌசர்ல தான் ரன் ஆகும். சரி, ப்ரௌசர்ல எப்படி ரன் ஆகும் ஒரு டைம் பார்த்துட்டு அடுத்ததா அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். சரி, இதுல ஜாவா ஸ்கிரிப்ட் இதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் இன்னைக்கு. சரி, இதுல ஒரு HTML ஃபைல் வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் சரியா, index.html ஷார்ட்டா JS இன்ட்ரோன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு H1 சரி, இப்போ இந்த மாதிரி சும்மா HTML மட்டும் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். சரி, இப்போ எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வர்றது? உங்களோட பாடி டைப் இல்லை ஸ்கிரிப்ட்னு ஒரு டைப். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த டேக்குக்குள்ள நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதலாம். சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை எப்படி எழுதுறது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். அதோட சேர்த்து இந்த கன்சோல் டெவலப்பர் டூலை ஓப்பன் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் தான் பார்த்துட்டோம். இங்க ஒரு கன்சோல்னு ஒன்று இருக்கு. இந்த கன்சோல்ல என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல நம்ம என்ன அவுட்புட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இங்க பார்க்க முடியும். சரி, அப்போ இங்க console.log அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ண முடியும்னா நம்ம என்னதுனாலும் இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஹலோ யாஹூ அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். இங்க வந்திருக்கா ஹலோ தியாகு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகியிருக்கா? உங்களால பார்க்க முடியுதா? அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க ரன் ஆகுது அப்படின்னா ப்ரௌசர்ல தான் ரன் ஆகுது. கரெக்டா? ப்ரௌசர்ல தான் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது அப்படின்றது நமக்கு இப்போ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சா? ஒரே ஒரு டவுட் மட்டும். சரி. எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்பவுமே கொஞ்சம் டவுட் இருந்திருக்கு. என்னன்னா வந்து அது வந்து பாடிக்கு கீழே தான் எப்பவுமே போடணுமா? பாடிக்கு கீழே இல்ல, பாடிக்குள்ள. சரி, பாடிக்குள்ளதான் எப்பவுமே இருக்கணுமா? பாடிக்குள்ள இருக்கிறது பெட்டர் ப்ராக்டிஸ். அப்படி இருந்தா உங்களோட ஸ்கிரிப்ட் கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ நீங்க மல்டிபிள் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல சில டிலேஸ், அதாவது அந்த ஆர்டர் எல்லாமே இருக்கு. அதுல பாடிக்குள்ள வச்சு நீங்க யூஸ் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஹெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. சரி, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர்ல தான் ரன் ஆகுதுன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இதுலயே. அப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல ரன் ஆகுது அப்படின்னா இதை எப்படி நம்மளோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணும்? கனெக்ட் பண்ணி மீன்ஸ் எப்படி இன்டராக்ட் பண்ணும்? ப்ரௌசர்ல ரன் ஆகுது. அப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரோட அது எப்படி வந்து பேசுது ஒன்று இருக்கு, ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ என்னோட ப்ரௌசர், அதாவது என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் பட்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா நான் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இப்போ என்னோட ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க போதும். அப்போ அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா எப்படி அது என்னோட ஹார்ட்வேரோட பேசணும்ல. அப்போதான் எனக்கு என்னோட லோக்கல் ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும். அப்போ அது எப்படி நடக்குது? அதுக்கு தான் இங்கே
ஜேஎஸ் என்ஜின் ஒன்று இருக்கு ப்ரௌசர்ல, ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் சொல்லி ஒன்று இருக்கு. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட நாம எழுதுற ஜாவாஸ்கிரிப்ட் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கும் நம்மளோட கம்ப்யூட்டரோட. சரி, அப்போ இந்த ஜேஎஸ் என்ஜின் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒன்று இருக்கு. ஸ்பைடர் மங்கி அப்படின்னு ஒன்று இருக்கு. யாருக்கு? ஃபயர் பாக்ஸ். V8 அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜின் இருக்கு, அது குரோமுக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் கோர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது சஃபாரி, நம்ம iOS. சரி, சக்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லாம் இதுதான். ஸோ இதுதான் என்ன பண்ணும், அதாவது ஒவ்வொரு ப்ரௌசரும் அவங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வச்சுருக்காங்க. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட கோடை வந்துட்டு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணும். சரி, இன்னொன்று இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேசிக்காக பார்ப்போம். இது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. இது ஃபுல்லாக பார்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும். ஈவன் லூப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு ஐடியா கொஞ்சம் கிடைச்சிடும். சரி, எப்படி கோடை வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்துட்டு நம்ம எழுதுகிற ஒவ்வொரு லைன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கோடையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு த என்ஜின், அதாவது எம்படாகி இருக்கும் ப்ரௌசரோட, ரீட்ஸ் த ஸ்கிரிப்ட். இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணும். ப்ராசஸ் அப்படின்னா அது ரீட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரி, தென் இட் கன்வெர்ட்ஸ் த ஸ்கிரிப்ட் டு மெஷின் கோட், கம்பைல்ஸ். சரியா, இது வந்து மெஷின் கோடாக மாற்றும். நம்ம எழுதுகிற கோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம இங்கே வந்து கன்சோல் டாட் லாக்னா கன்சோலில் எனக்கு லாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் சொல்கிறேன். கரெக்டா? அதை மிஷினுக்கு புரிகிற மாதிரி எப்படி மாற்றுது அப்படின்னா அது ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ் என்ஜின் தான், ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் தான் மாற்றுது. மெஷினுக்கு புரிகிற மாதிரியான கோட் என்னது? இப்படி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா பைனரி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், ரைட்டா? இந்த மாதிரி. சரி, பைனரி கோட் தான் அதுக்கு புரியும். அப்போ இந்த பைனரி கோடா எப்படி மாற்றுது அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கணும். ஸோ இந்த வேலையை தான் என்ன பண்ணுது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து பண்ணுது. ஸோ இப்படி மாற்றுறதுனால தான் அதெல்லாம் என்ன பண்ண முடியுது அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ண முடியுது. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வேலை நடக்குது. இப்போ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ. சரி, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்டர்பிரிட்டட், இன்னொன்று கம்பைல்டு லாங்குவேஜ்னு சொல்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். சரி, அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது ஒரு இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் தான், அது கம்பைல்டு லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் இந்த ஜேஎஸ் இன்ஜின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்றாங்க. ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ் தான், ஆனா இதை கம்பைல்டு லாங்குவேஜாகவும் மாத்துது. சரியா, இதை செப்பரேட்டா கம்பைல்டு லாங்குவேஜ்னு சொல்லிட முடியாது, இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, ஹாஃப் ஆஃப் சொல்லிக்கலாம். சரி, அப்போ இன்டர்பிரிட்டர்னா என்ன, கம்பைலேஷன்னா என்ன? எனக்கு கம்பைலேஷன்னா என்ன எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட ஒரு கோடு இருக்கு அப்படின்னா எனக்கு இதுல கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடோ அல்லது என்னோட ஜாவா கோடோ இருக்குன்னா எனக்கு என்ன நடக்கும்னா கம்பைல்டு லாங்குவேஜ் வந்து ஜாவா வந்து ஒரு கம்பைல். அப்போ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கோடையுமே பார்க்கும். கோடையுமே பார்த்து இங்க சிண்டெக்ஸ் எரர் எதுவும் இருக்குதா எல்லாத்தையும் பார்த்து, இல்லை ஏதாவது எரர் இருக்குதா எல்லாத்தையுமே சொல்லிடும். ஃபுல் கோடையுமே பார்த்து சொல்லும்.
இப்போ இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா லைன் பை லைன் பார்க்கும், ஒவ்வொரு லைனா பார்க்கும். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து பேப்பர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்கு வந்து தமிழ் படிக்க தெரியாது, உங்களுக்கு தமிழ் படிக்க தெரியும். இப்போ எனக்கு இந்த பேப்பர்ல எனக்கு இந்த நியூஸை படிச்சு பார்த்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அப்போ அந்த நியூஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அதை எனக்கு திரும்ப அடுத்து தானே என்கிட்ட சொல்லுவீங்க. ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே என்கிட்ட சொல்ல முடியும். இடையிலாவே நம்ம கிட்ட சொல்ல முடியாதுல்ல, சொன்னா புரியாது. இப்போ ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க, என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்க சொல்றதுக்கு இதை ஃபுல்லா படிக்கணும், பர்டிகுலர் நியூஸை. அதே போலதான் கம்பைலேஷன், ஃபுல்லா அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் நமக்கு. ஆனா ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்னா ஒரு லைனா பார்ப்போம். அப்ப இதை எப்படி கம்பேர் பண்றது? இப்போ அரசியல்வாதிலாம் இருக்காங்கன்னா, நார்த் இந்தியால இருந்து அமித்ஷா வந்திருக்காரு, அல்லது மோடிஜி வந்திருக்காருன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஹிந்தி தெரியாது. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர் ஹிந்தியில பேசுவாரு, அவர் இங்க இருந்து இதுல நிப்பாரு, இங்க ஹிந்தியில பேசுவாரு. அத இவர் ஒரு லைன் பேசி முடிப்பாரு, இங்க இருந்துட்டு இங்குடி ஒருத்தர் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் நிப்பாரு, இவரு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு, ஒவ்வொரு லைனா சொல்லுவாரு. இவர் ஒரு லைன் பேசி முடிக்க அடுத்து இவர் ஒரு லைன் பேசுவாரு. இவர் ஹிந்தி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி ஒவ்வொரு லைனா இவர் வந்துட்டு ஒரு லைன் பேசி முடிக்கிறாருன்னா இவர் அந்த ஒரு லைனா என்ன பண்ணுவார், நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட். அதே போலதான் ஒவ்வொரு லைனா டிரான்ஸ்லேஷன். என்ன டிரான்ஸ்லேஷன் நடக்கும்? நம்மளோட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் கோட்னா என்னது, நம்ம சிண்டெக்ஸ் எழுதுறோம்ல ஜாவாஸ்கிரிப்ட்ல, நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் வச்சு எழுதுற அந்த கோடை மெஷின் கோடா மாத்துறதுக்கு ஒவ்வொரு லைனா பண்ணி கொடுக்கும் யாரு, இந்த இன்டர்பிரிட்டர் பண்ணி. ஆனா கம்பைலர் என்ன பண்ணும்னா மொத்த கோடையும் மாத்தி கொடுக்கும். இதுதான் இன்டர்பிரிட்டருக்கும் கம்பைலருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இதுல கொஸ்டின் இருக்குதா? அப்ப இங்க ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் ஒண்ணு இருக்கு, இல்லது ஜிட் கம்பைலர்னு சொல்லலாம் நீங்க. இப்ப இது எப்படி நடக்குது? ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் என்னன்னு தெரியணும், இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு தெரியும். சரி, the process that involves the translation of JavaScript code into machine code occurs using compilation and interpretation. கம்பைலேஷன்லயே நடக்குது, இன்டர்பிரிட்டேஷன்லயே நடக்குது. இது process that involves the translation of JavaScript code into machine code occurs using compilation and interpretation. ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. In compilation, the entire source code is converted into machine code at once and written into a binary file to be executed by the computer. இப்போ கம்பைலேஷன்ல என்ன நடக்கும்னா, சோர்ஸ் கோடுன்றது நம்ம எழுதுற கோடு வந்துட்டு மெஷின் கோடா மாறும். மாறினதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும்னா ஒரு பைனரி ஃபைல்ல என்ன பண்ணிடும், எழுதி வச்சிடும். பைனரி ஃபைல்ல எழுதி வச்சிடும். நம்ம சோர்ஸ் கோடா மெஷின் கோடா ஒரு பைனரி ஃபைல் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எது? கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட். அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, சோர்ஸ் கோட் இதுதான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ console.logன்னு எழுதணும்ல, அதுக்கப்புறமா கம்பைலேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா மெஷின் கோடா மாறும், அதாவது பைனரி கோடா மாறும். பைனரி கோடா மாறுறது ஒரு பைனரி ஃபைல்ல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா எக்ஸிகியூஷன் நடக்கும். நம்ம ஹலோ தியாகம்னு எழுதணும், ஹலோ வேர்ல்டு இருக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான். இந்த பார்ட் புரியுதா?
புரிஞ்சு ப்ரோ. சரி, அப்புறமா இன் கான்ட்ராஸ்ட் டியூரிங் இன்டர்பிரிட்டேஷன் த இன்டர்பிரிட்டர் கோஸ் த்ரூ த சோர்ஸ் கோட் அண்ட் இன்டர்பிரிட்ஸ் இட்ஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டிங் ஈச் லைன் as இட்ஸ் என்கவுண்டர்ஸ் இட். அப்போ இன்டர்பிரிட்டேஷன் என்ன நடக்கும்னா ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணும், அங்கே ஏதாவது சிண்டெக்ஸ் எரர் இருக்குதா எல்லாத்தையுமே சொல்லும். சரியா? இன்னொன்று என்ன நடக்கும்னா டைரக்டாவே என்ன பண்ணிடும், சோர்ஸ் கோட மெஷின் கோடா மாற்றிடும். என்ன ஒவ்வொரு லைனா பார்த்துட்டு ஒவ்வொரு லைனா எக்ஸிக்யூஷன் முடிச்சிடும். டைரக்டா ஒரு பைனரி ஃபைலோ எதுவோ என்ன செய்யாது, மெஷின் கோடா மாறுறதுக்கு எந்த வேலையுமே நடக்காது. டைரக்டா எக்ஸிக்யூஷன் நடக்கும் இன்டர்பிரிட்டேஷன். அப்போ இப்படி இன்டர்பிரிட்டேஷன் நடக்கும்போது அது கொஞ்சம் ஸ்லோவாகுது, கம்பைலேஷனோட கம்பேர் பண்ணுறது இது ஸ்லோவாக நடக்குது. சரி, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். JavaScript used to be an interpreter language, but interpreter language are slower compared to compiled languages. JavaScript ஒரு interpreter language தான், ஆனால் யாரோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லோவாக இருக்காதுன்னா கம்பைல்டு லாங்குவேஜஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவாக இருக்குது. In order to optimize the performance of web application, JavaScript combines both compilation and interpretation. அப்போ நம்ம JavaScript யூஸ் பண்ணி பில்ட் பண்றது எல்லாமே என்னன்னா மோஸ்டா வெப் அப்ளிகேஷன்ஸ் தான். அப்போ இதை என்ன பண்ணணும், இதை நம்ம இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டுமே தேவைப்படுது. அதுக்கு JavaScript யூஸ் பண்றது என்னது அப்படின்னா ஜஸ்ட் இன் கம்பைலேஷன். அதான் இங்க சொல்லிருக்காங்க, ஜஸ்ட் இன் கம்பைலேஷன் தான் யூஸ் பண்றோம். This method compiles the entire code into machine code all at once and executes it. அப்போ என்டையர் கோடையுமே என்ன பண்ணிடும், மெஷின் கோடா மாற்றும். ஜஸ்ட் கம்பைலேஷன் மாதிரியே தான் நடக்குது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன். அப்போ இங்கே என்ன நடக்குது, அதை சும்மா அதோட ப்ராசஸ், சோர்ஸ் கோட் எழுதுகிறோம், கம்பைலேஷன் நடக்கும், மெஷின் கோடா மாறும், திரும்ப எக்ஸிக்யூஷன் நடக்கும். அப்போ கம்பைலர்லையும் இதே வேலை தானே நடக்குது. கம்பைலர்ல இங்கே ஒரு பைனரி ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும், இங்கே அது நடக்காது. Just-in-time compilation involves the same two processes as regular compilation, but here the machine code is not written into a binary file. The code is also executed right away after compilation. இப்போ கம்பைலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே என்ன நடக்கும், கோடோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடும். அந்த பைனரி கோட்ல எழுதுற வேலை இங்கே நடக்காது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் ஜெட் கம்பைலேஷன். இப்போ இதுதான் ஜஸ்ட் இன் கம்பைலேஷன். இப்போ நம்ம எழுதுகிற கோடு வந்துட்டு எப்படி மெஷினுக்கு புரிய போகுது அப்படின்னா அதுக்கு JavaScript என்ஜின் ஒருத்தர் இருக்காரு, அவர் அதுக்குள்ள ஜிட் கம்பைலர்னு ஒரு டூல் வச்சிருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு, நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோட மெஷின் கோடா மாற்றி கொடுக்குறாரு. இது வரைக்கும் புரியுதா? புரிஞ்சு. ஆனா நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் பார்த்தோம். ஸோ இன்டர்பிரிட்டேஷனே நடக்காது. இன்டர்பிரிட்டேஷனே நடக்காது, அதுக்கு தான் ஜஸ்ட் இன் கம்பைலேஷன் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே, அது எப்படி நடக்கும் அப்படின்னா, அதாவது கம்பைலேஷனும் நடக்குது, இன்டர்பிரிட்டர் மாதிரி டைரக்டாவும் கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். பாத்தீங்கன்னா தெரியுதா, மெஷின் கோட் வந்து லைன் பை லைன் தானே ஆக்ட் ஆகும். ஆமா, கரெக்ட். அதான் லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்க என்ன நடக்கும்னா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எதுவுமே ஃபைல் எதுவுமே கிரியேட்டே பண்ணாது. புரியுதா? இங்க ஃபைல் எதுவுமே கிரியேட் பண்ணாது, டைரக்டா கோட் எக்ஸிக்யூட் முடிச்சிடும். இங்க கம்பைலேஷனும் நடக்குது, இன்டர்பிரிட்டர் பண்ற அந்த பார்ட்டும் நடக்குது. லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகாது, கம்பைலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெஷின் கோடா மாத்துற இடத்துல பைனரி ஃபைல் கிரியேட் ஆகாம டைரக்டா கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஹாஃப் நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பைலேஷன் பார்ட் நடக்கும், இங்க இந்த பார்ட் நடக்கும், லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகாம
இந்த பைனரி ஃபைல் கிரியேட் ஆகாம கோடு எக்ஸிக்யூட் ஆகுதுல, அந்த வேலை இங்க நடக்கிற வேலை இங்க நடந்துடும். அப்போ 50-50 நடக்குது. இது புரியுதா இப்போ? இது கம்பைலேஷனும் நடக்குது. அப்போ எல்லா கோடும் மொத்தமா இங்க அதாவது எடுத்து வச்சிரும், பைனரி கோடா மாத்திரும். மாத்தினதுக்கு அப்புறம் இங்க ஒரே ஒரு நிமிஷம், இங்க இருந்து இங்க டிரான்சிஷன் நடக்குதுல்ல, சோர்ஸ் கோடு டு மெஷின் எக்ஸிக்யூட்டட் கோட். இதை ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்றோமா கம்பைலர்ல, இன்டர்பிரிட்டர்ல அது கம்பைலர் இன்டர்பிரிட்டர்ல அதை ஸ்டோர் பண்ண மாட்டோம். கரெக்டா? இன்டர்பிரிட்டர்ல இங்க ஸ்டோரிங்கே நடக்காது. இன்டர்பிரேட்டர் வந்து பைனரி கோட தான் மெஷின் கோடா மாத்தும். கரெக்டா? சோர்ஸ் கோடு இருக்குல்ல, ஆமா ஆமா. டைரக்டா சோர்ஸ் கோடே என்ன பண்ணிரும், இங்க டைரக்டாவே மெஷின் கோடா மாத்திரும். ஓகே. சரியா? அதுதான் பைனரி கோடும் மெஷின் கோடும் ஒண்ணுதான், டைரக்டாவே மாத்திரும். இங்க எதையுமே ஸ்டோர் பண்ணாது. நம்ம இங்க ஃபைல்ல மெஷின் கோடா மாத்தி இங்க ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றோம்ல, அந்த மாதிரி வேலையே நடக்காது. ஒவ்வொரு லைனா டைரக்டா மாத்திட்டே இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு ஸ்டோரே பண்ணாது. ஆனா ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன்ல என்ன நடக்கும்னா, கம்பைலேஷன் மாதிரியே ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மெஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிடும். பட் இன்டர்பிரிட்டர் எப்படி ஸ்டோர் பண்ணலையோ அதே போல இது மெஷின் கோடை ஸ்டோர் பண்ணவே செய்யாது, டைரக்டா எக்ஸிகியூஷன் முடிச்சு. அப்போ ஹாஃப் நடக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பைலேஷன் நடக்கும், செகண்ட் பார்ட் இன்டர்பிரிட்டர்ல நடக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணாம டைரக்டா எக்ஸிகியூஷன் முடிச்சு. இப்போ சொல்றது அது புரியுதா நான் சொல்ற கதை? இல்லை இன்னும் புரியலைன்னா நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இப்படிதான் நமக்கு நம்மளோட கோடு வந்து நம்மளோட ப்ரௌசர்ல ரன் ஆகுது. அப்ப இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம எழுதி வைக்கிறது வந்து, நம்ம எழுதுற கோடு வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லி ஒன்று இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல. அது நம்ம படிப்போம், கட்டாயமா படிப்போம். டாம் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ அது இல்லாம நம்மளோட வெப்சைட்டை இன்டராக்டிவா மாற்றவே முடியாது, இன்னொன்று டைனமிக்காகவும் மாற்ற முடியாது. இப்போ டாமோட ஹெல்ப் இல்லாமல் ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது. அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் grip கிடைக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கேன். இல்லை இன்னும் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அப்போ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ ஜாவாஸ்கிரிப்டுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லியாச்சு. இதில் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்துருக்கலாம். அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதே போல நீங்கள் இங்கே ஜாவாஸ்கிரிப்டில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 டைப்பாக நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறது. இப்போ வேரியபிள்லாம் என்னன்னு பார்க்கணும். உங்ககிட்ட வந்துட்டு வேரியபிள்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், அது அப்படின்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒன்று, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத அடுத்து பார்க்கணும். 2, அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை எப்படி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட்ல எடுத்து யூஸ் பண்றது அப்படின்றத அடுத்து பார்க்கணும். சரி, சும்மா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்க்க போறது நாளைக்கு பார்ப்போம். நான் சும்மா ரொம்ப பேசிக்கா சும்மா சொல்றேன். இதுல 3 டைப் இருக்கு. ஒன்று வேர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, இன்னொன்று லெட்டுன்னு ஒன்று இருக்கு, கான்ஸ்ட்னு ஒன்று. இதெல்லாமே கீவேர்ட் மாதிரி. இந்த 3ஐயும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வேர்னா என்ன, லெட்டுனா என்ன,
கான்ஸ்ட்னா என்ன, நம்ம ஏன் யூஸ் பண்ண போகிறோம், எதுக்காக யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு இப்போ ரொம்ப பேசிக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு இதெல்லாம் பார்க்கலாம். பார்த்தது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா வைண்ட் அப். இல்ல bro, எனக்கு எது கொஸ்டின் இல்லை. சரி, ஓகே.